வெல்கம் டு பர்க். இன்னைக்கு வீடியோ என்னன்னு நீங்கள் கொஞ்சம் லைட்டாக கெஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ், ஹவு டு ட்ரெயின் ஏ ட்ராகன் லைவ் ஆக்ஷன் ட்ரெய்லர் வந்து ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து பர்சனலாக ஹவு டு ட்ரெயின் ஏ ட்ராகன் அனிமே வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால அவங்க லைவ் ஆக்ஷன் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணோன்னே ரொம்ப குஷி ஆகிட்டேன், அதுவும் தமிழில். ஓகே ஃபைன், எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தென் இந்த அப்டேட்டை பற்றி இந்த ட்ரெய்லரை பற்றி கொஞ்சம் இந்த வீடியோவில் பேசுவோம். வாங்க லேட் இல்லாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ரொம்ப நாளாக ஹவு டு ட்ரெயின் ஏ ட்ராகனோட லீக்ஸும் அதுக்கப்புறம் காசிப்பிங்கும் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. அதாவது இன்றைக்கி ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிரும், அதாவது லைவ் ஆக்ஷன் க்ரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் வந்து அது உண்மையாக பொய்யான்னு தெரியாமல் பல நண்பர்கள் சுற்றிக்கிட்டு இருந்த நிலமையில் இப்போ யூனிவர்சல் ஸ்டுடியோ சைட்லேருந்து ட்ரெய்லர் லான்ச் பண்ணாங்க. அதாவது தமிழ்லேயும் இருக்குது, முடிஞ்சால் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஆனால் இவ்வளோ சீக்கிரம் இந்த இதை பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல. ஆனால் அந்த எதிர்பார்ப்பை குறைய விடாமல் ட்ரெய்லரில் செஞ்சு விட்ருக்காங்க. செம்ம சீனரியாக இருக்குது லைவ் ஆக்ஷனில் பார்க்கும்போது. தென் வந்து அனிமேல இருக்க அதே ட்ரெய்லர் தான் வந்து லைவ் ஆக்ஷன்லேயும் கொண்டு வந்திருக்காங்க. அனிமேயும் சரி லைவ் ஆக்ஷனையும் சரி டீன் டிப்ளோவாயை தான் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப மேசிவான ஒரு டைரக்டர். அதாவது அனிமே சைட்லேருந்து நம்ம பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமாக வந்து அனிமேயும் சரி இப்போ லைவ் ஆக்ஷனையும் சரி தெரிக்க விட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் இது வந்து ஒரு தனி உலகம், நான் அதை வந்து டைரக்ட் பண்ணும் போதும் சரி, இதை பற்றி நான் வந்து ரைட் பண்ணும் போதும் சரி, ரிசர்ச் பண்ணும் போதும் சரி, நான் இந்த உலகத்துக்குள்ளே நான் போயிட்டேன். ஹவு டு ட்ரெயின் ஏ ட்ராகன்ற உலகத்துக்குள்ளே நான் போயிட்டேன். இந்த பாதிப்பு வந்து என்னால் வெளியவே வர முடியல. இந்த அனிமே நான் சீரீஸ் முடித்ததுக்கப்புறம் இதை என்ன பண்ணலாம், அடுத்தடுத்து என்ன பண்ணலான்னும் போது தான் லைவ் ஆக்ஷனுன்றதை எடுக்கலான்னு சொல்லிட்டு நான் ஒரு முடிவு பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. I suppose it's just one question, really, is would you like to play Hiccup in the movie? There's no way. There's no way. Are you serious? Thank you. Oh my God. I can't. This is the best moment of my life. Would you like to play Astrid in How to Train Your Dragon? Oh, of course. பெஸ்ட் கேரக்டரை வந்து யார் ப்ளே பண்ண போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஏற்கனவே வந்து அனிமேல வந்து வெஸ்ட்டுக்கு, அதாவது ஹிக்கப்போட ஃபாதருக்கு வந்து அவர் தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் லைவ் ஆக்ஷன்லேயும் அவர் தான் ஆக்ட் பண்ண போகிறாரு, அதாவது ஹிக்கப்போட ஃபாதராக. அவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் இப்போ அவர் ஃபேஸ் வந்து வேறு மாதிரி மாறிடுச்சு. ஒரே ஒரு டைலாக் மட்டும் சொல்கிறேன், அதில் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள். திஸ் இஸ் ஸ்பார்ட்டா அப்படின்வார். ஏன்னா அவர் வந்து 300 பருத்தி வீரர்கள் அந்த படத்தில் வந்து அவர் தான் வந்து இந்த டைலாகை சொல்லுவார். நம்ம காஸ்டிங்கை பற்றி இப்போ பேசணுன்னா, காஸ்டிங் வந்து இந்த மூவியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரோலை ப்ளே பண்ண போகுது. ஏன்னா வந்து ஹிக்கப்போட ரோல் வந்து நம்மளோட எல்லார் லைஃபோட சிமுலேஷன் தான் வந்து ஹிக்கப்போட ரோல். நம்ம கூட வந்து நம்ம ஹிக்கப்பாக இருந்தோன்னா நம்ம என்ன பண்ண போகிறோமோ அதை வந்து நம்ம அந்த மூவி பார்க்கும்போது அதை வந்து நம்ம திங்க் பண்ணி பார்ப்போம். அதுதான் ஹவு டு ட்ரெயின் ஏ ட்ராகனோட சீரீஸ் வந்து அப்படி தான் இருக்கும். அப்போ ஹிக்கப்போட ரோல் வந்து அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது எப்படி என்ன பண்ணியிருக்காங்கன்றது சரியாக தெரியலை. இதை வந்து நம்ம இந்த இதை பற்றி வந்து நம்ம வீடியோ கடைசியில் வந்து பேசுவோம். இதுக்கப்புறம் வீடியோவில் என்ன பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன், அதாவது புதுசாக வர ஆடியன்ஸுக்கு வந்து இந்த கான்செப்டை வந்து புரிஞ்சுக்கிறதுக்காண்டி ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன். ஆப்வியஸ்லி இது வந்து ஒரு ஸ்பாய்லர் தான். ஸ்பாய்லரை பார்க்க விரும்பாத சில ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் கடைசியில் வீடியோவை ஸ்கிப் பண்ணி கொஞ்சம் கடைசியில் போயிருங்க. ஏன்னா அதுலேயுமே சில முக்கியமான டீட்டெயில்ஸ் அண்ட் அப்டேட்ஸை பற்றி பேச போகிறோம். ஓப்பன் பண்ணால் பர்குன்னு ஒரு ஐலாண்டை கட்டுறாங்க. அது ஒரு வைக்கிங் ஐலாண்ட். அங்கே வந்து ட்ராகன்ஸ் கண்டினியூஸாக அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்குது. அங்கே வந்து ஹிக்கப்புன்னு ஒரு சின்ன பையன், 15 வயசு பையன் இருக்கான். அவன் தான் ஊர் தலைவரோட பையன். ஹிக்கப் வந்து ரொம்ப வீக்கான ஒரு கேரக்டர். அதனால வந்து அவனோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், அந்த வெப்பன் க்ரியேட் பண்ணுறது, இதில் வந்து அவனோட இம்ப்ரூவ்மெண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணுறான். அப்போ வந்து நைட் ஃபியூரியை வந்து ஒரு வெப்பனால் வந்து அட்டாக் பண்ணுறான். அது ரொம்ப அடிபட்டு ஒரு காட்டுக்குள்ளே போய் விழுந்து கிடக்கு. இது அவங்க அப்பாட்ட சொல்லும் போது அவங்க அப்பா நம்பவே இல்லை. சரி நானே கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி அந்த நைட் ஃபியூரியை கண்டுபிடிச்சி அதை கொல்ல ட்ரை பண்ணுவான். ஆனால் அவனால் முடியாது. அதனால் நைட் ஃபியூரி மேலே இருந்த கயிறு எல்லாத்தையும் அவுத்து விட்ருவான். அவங்க அப்பா அவனை திட்டிக்கிட்டே இருப்பார். அடுத்த நாள் வந்து பேட்டில் கிரவுண்டில் வந்து ஒரு மேட்ச் நடக்கும். அதில் வந்து எப்படியாவது ஜெயிக்கணும்னு நினப்பான். ஆனால் அவனால் முடியாது. நைட் ஃபியூரி அந்த காட்டில் தான் இருக்கான்னு பார்க்குறதுக்காண்டி போவான். ஆனால் நைட் ஃபியூரினால் பறக்க முடியாது. அதோட காலில் வந்து, அதாவது ரெக்கையில் வந்து அடிபட்டிருக்கும். இதை பார்த்த ஹிக்கப் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். அதுக்காண்டி வந்து அதுக்கோட ரெக்கையை வந்து ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ணுறதுக்காண்டி ஒன்று பண்ணி அதை வந்து நைட் ஃபியூரி மேலே மாட்டி அதை வந்து பறக்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பான். நைட் ஃபியூரி கூட ஏற்பட்ட பழக்கத்தினால எப்படி ட்ராகனை கண்ட்ரோல் பண்ணணுன்ற டெக்னிக்கை கற்றுக்கிட்டு ட்ராகனை வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பான்.
மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சாக்காவாங்க. ஆஸ்ட்ரிடுக்கு வந்து டவுட் வந்துடும், உன்னால் இதை எப்படி பண்ண முடிஞ்சுச்சு, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருப்பா. அப்போ வந்து அவங்க அப்பா வந்து ரொம்ப பெருமைப்பட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பார், என் பையன் வந்து சாதிச்சிட்டான், அவனால் முடியும்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி பல பேர்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருந்தார். அப்போ வந்து ஆஸ்ட்ரிட் வந்து நைட் ஃபியூரியை பார்த்துருவா. ஹிக்கப் வந்து நைட் ஃபியூரினால எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போ வந்து டூத்லெஸ் வந்து அவனோட நெஸ்ட்டுக்கு வந்து கூட்டு போவோம். அங்கே ஒரு பெரிய ஆபத்தான பெரிய டிராகன் இருக்கும், அது வந்து அட்டாக் பண்ண வரும். அப்போ வந்து வெளியே வந்து ஹிக்கப் வந்து சொல்லுவான், அப்போ வந்து இந்த பெரிய டிராகன்னால தான் வந்து டிராகன்ஸ் எல்லாமே நம்ம வில்லேஜ் அட்டாக் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்லுவான். மறுநாள் பார்த்தா ஒரு ஃபைனல் மேட்ச் நடக்கும். அந்த மேட்ச்சில் ஒரு பெரிய டிராகன் இருக்கும், அந்த டிராகன் கூட வந்து ஃபைட் பண்ணுவாங்க. அப்போ வந்து ஹிக்கப் வந்து கண்ட்ரோல் பண்ணுவான் அந்த டிராகனை. அதை பார்த்து அவங்க அப்பா வந்து இதை வந்து பண்ணக்கூடாது, இது வந்து கோழைத்தனம் அப்படின்னு சொல்லி கத்துவார். கத்துனோடனே அந்த டிராகன் வந்து அட்டாக் பண்ண வரும். இதை கேட்ட டூத்லெஸ் அங்கே வந்து அந்த பெரிய டிராகனை கொல்றதுக்கு ட்ரை பண்ணும். அப்போ வந்து வைக்கிங்ஸ் எல்லாருமே டூத்லெஸ்ஸை வந்து கட்டி போடுவாங்க. இதை வந்து ஹிக்கப் வந்து அவங்க அப்பாட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, அங்கே ஒரு பெரிய நெஸ்ட் இருக்காங்க, ஒரு பெரிய ஆபத்தான டிராகன் இருக்குன்னு சொன்னோன்னே சரி வாங்க அந்த லொக்கேஷனுக்கு போய் அந்த டிராகன்ஸ் எல்லாத்தையுமே கொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லுவார். போனால் அங்கே ஒரு பெரிய டிராகன் இருக்கும், அந்த டிராகன் சொல்லி தான் வந்து வில்லேஜஸ் எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணுது இந்த டிராகன் சொல்லி அவங்க அப்பா புரிஞ்சுக்குருவார். அப்படியே ஆப்போசிட்லேருந்து பார்த்தா ஹிக்கப்போட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே டிராகனை ரைட் பண்ணிட்டு வருவாங்க. இது அவங்க அப்பா பார்த்து ஆச்சரியமாக பார்ப்பாரு. அந்த டயத்தில் டூத்லெஸ் வந்து தண்ணிக்குள்ளே மாட்டிக்கணும். இதை காப்பாற்றுறதுக்காண்டி ஹிக்கப் தண்ணிக்குள்ளே போவான், ஆனால் அன்கான்சியஸ் ஆயிடுவான். அவங்க அப்பா வந்து அந்த டிராகனையும் ஹிக்கப்பையும் தண்ணியிலேருந்து காப்பாற்றி வெளியே கொண்டு வர்றாரு. அப்போ ஹிக்கப்போட ஃப்ரெண்டை வந்து அந்த பெரிய டிராகன் கடிக்க வரும், அதை அட்டாக் பண்ணி அவங்கள காப்பாற்றி வீட்டுக்கு திரும்ப வரும்போது ஹிக்கப்போட கால் போயிருக்கும். ஆனால் திரும்பி வந்து வீட்டை பார்த்தா அங்கே நிறையா டிராகன்ஸ் எல்லாமே மக்களோட மக்களாக கலந்துருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 1.5 மணி நேர கதையை ஒரு 3 நிமிஷத்தில் சுருக்கி சொல்லியிருக்கேன். ஆனால் வந்து நம்ம சேனலை வந்து நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க. ஒன்றும் இல்லை, நம்ம போடுற எஃபர்ட்டுக்கு கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷன் தான் அந்த சப்ஸ்கிரைப்ஸ் எல்லாமே. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சோசியல் மீடியாவில் பல விஷயங்கள் பேசப்படுது, அதில் ஹவு டு ட்ரெயின் எ டிராகனும் ஒன்று. அதாவது லைவ் ஆக்ஷனில் வந்து அனிமேல இருக்கிற அதே விஷயத்தை தான் வந்து இதில் கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் என்னோட கருத்து என்னென்னா, அதுக்கு நான் அனிமையே பார்த்துட்டு போயிடுவேனே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் அதை வந்து எக்ஸஸாக எதையாச்சும் ஒன்று கொண்டு போய் லைவ் ஆக்ஷனை சொதப்பாமல் இருந்தால் சரி தான். பட் அதில் வந்து இன்னொரு அப்டேட்டும் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த சவுண்ட் இன்ஜினியர் தான் அனிமேல இருக்கிற அதே சவுண்ட் இன்ஜினியர் தான் வந்து லைவ் ஆக்ஷன்லேயும் இருக்க போகிறாருன்னு சொல்கிறாங்க. படத்தில் வந்து எவ்வளோ தூரம் வந்து அந்த அனிமேயும் அந்த ஸ்டோரி லைனும் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி அந்த படத்தில் வந்து சவுண்டும் ரொம்ப முக்கியம். அனிமே வந்து அதனால தான் வந்து அடித்து தூக்குச்சு ஹவு டு ட்ரெயின் எ டிராகன் அனிமே. ஸோ வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த படத்தை வந்து ரிவ்யூ பண்ணிட்டு இந்த லைவ் ஆக்ஷனை பற்றி ஒரு அப்டேட்டை சொல்லிட்டு என்னால் வந்து பழையபடி இந்த படத்தை பார்க்காம இருக்க முடியல. டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், போய் அதைத்தான் போய் பார்க்க போகிறேன். அதனால் இன்னொரு ஒரு வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஷேடோகான். தென் இன்னொன்று வந்து சொல்ல மறந்துட்டேன், ஒரே ஒரு வீடியோ மட்டும் அதாவது அட்டாச் பண்ணுறேன், அது எப்படி இருக்குன்னு மட்டும் பார்த்து சொல்லுங்கள். Now do you get it? This is what it is to earn a dragon's loyalty. Let this end now. Never! தென் என்னோட இந்த வீடியோவை பற்றி உங்களோட கமெண்ட்ஸை வந்து அதாவது உங்களோட கருத்தை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.